வணக்கம் மக்களே. சில நேரங்களில் திடீரென சில பிரச்சனைகள் தோன்றும்போது நமது மனதில் குழப்பங்கள் உருவாகும். எதனால், ஏன் என்கிற எண்ணங்களும், அவர்கள்தான் காரணமா அல்லது வேறு என்னவாவது காரணமா என்கிற சந்தேகங்கள் தோன்றி மனதை குடைந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் விட்டுவிட்டு குழப்பம் நீங்கி எப்படி மனதில் தெளிவை பெற வேண்டும் என்பதை பற்றி ஒரு கதையின் மூலம் காணலாம். ஒரு ஊரில் துறவி ஒருவர் இருந்தார். அவர் ஆசிரமம் அமைத்து மாணவர்களுக்கு போதனை செய்து வந்தார். அவரிடம் பல பகுதிகளிலிருந்து மாணவர்கள் வந்து குருவின் அறவுரைகளை கேட்டுச் சென்றனர். அவர்களில் ஒரு சில மாணவர்கள் குருவுக்கு சீடர்களாகி ஆசிரமத்திலேயே தங்கிக் கொண்டனர். அந்த சீடர்களில் ஒருவன் மற்றவர்களை பார்த்து, சீடர்களே, நமது குரு மக்களுக்கு அறவுரைகள் வழங்கும்போது அவை எளிதில் புரிய வேண்டும் என்பதற்காக நிறைய கதைகள் சொல்லுகின்றார். ஆனால் அந்த கதைகள் பல நம்பும்படியாக இல்லை. அந்த கதைகளை என்னால் நம்ப முடியவில்லை. நம்ம குரு இப்படி செய்வது சரியா என்று கேட்டான். ஒரு கணம் மௌனமாக இருந்த சீடர்கள் பின்பு அந்த சீடனை பார்த்து, எங்களுக்கென்னவோ குரு சொல்லும் கதைகள் நம்பும்படியாகவும் புரியும்படியாகவும் தான் உள்ளன. உனக்கு சந்தேகம் இருந்தால் குருவிடமே நேரடியாக கேட்டுவிட வேண்டியது தானே, ஏன் இப்படி மனதை போட்டு குழப்பிக்கொள்கிறாய் என்று கேட்டனர். அப்பொழுது சீடன், எப்படியும் காலையில் குருநாதரை பார்த்து கேட்டுவிட வேண்டியதுதான் என்று நினைத்து தூங்க ஆரம்பித்தான். பொழுது விடிந்தது. குருவை கண்டு வணக்கம் சொன்னான். ஏதோ தயக்கத்துடன் நிற்பவள் போல் காணப்பட்டான். குருவே, உங்களிடம் நான் ஒன்று கேட்க வேண்டும். ஆனால் கேட்டால் தவறாக எடுத்துக்கொள்வீர்களோ என்கிற அச்சம் உள்ளது. அதனால் தான் தடுமாறுகின்றேன் என்று கூறினான். எதை வேண்டுமானாலும் கேள் ஐயா, நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். உனக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதை போக்குவதும் உனக்கு புரியாத விஷயங்களை புரிய வைப்பதும் தானே எனது கடமை என்று கூறினார் குரு. குருவே, மக்களுக்கு தாங்கள் நிறைய கதைகளை சொல்கின்றீர்கள். அது மக்களுக்கு தேவைதான். ஆனால் நீங்கள் சொல்லும் கதைகள் சில நம்பும்படியாக இல்லை என்பது எனது கருத்து. இதற்கு தாங்கள் என்ன சொல்லப் போகின்றீர்கள் என்று கேட்டான் சீடன். என்னவோ இருந்தாலும் குரு கோபம் கொள்வாரோ என்று மனதிற்குள் சற்று பயந்தான். சீடன் கேட்ட கேள்வியை கேட்ட குரு அவன் மீது கோபம் கொள்ளவில்லை. மாறாக சீடனை பார்த்து புன்னகைத்தார். குருவின் செய்கை சீடனுக்கு வியப்பாக இருந்தது. சீடனே, உனது சந்தேகத்தை போக்கும் வகையில் உனது கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியம். எனவே ஒரு கதை சொல்கின்றேன், கேள். கேட்டு முடித்த பிறகு உனது சந்தேகம் தீர்ந்துவிடும் என்று எண்ணுகின்றேன் என்று கூறினார் குரு. ஐயோ, எனது சந்தேகமே இவர் சொல்லும் கதையை பற்றித்தான். இதற்கும் ஒரு கதையா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் சீடன். குரு ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார். ஒரு மாளிகை. அதன் வெளிப்புற தோற்றமும் உட்புற தோற்றமும் பார்ப்போரின் கண்களை கவரும் வண்ணம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மாளிகைக்குள் ஒரு நாள் நிறைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களது முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடி தலை தூக்கி ஆடிக்கொண்டிருந்தது. அப்போது திடீரென அந்த மாளிகை தீப்பிடித்தது. அதை கண்ட குழந்தைகள் எல்லாம் கதறியபடியே வெளியே ஓட ஆரம்பித்தனர். அப்போது ஒரு பெண், ஐயோ, மாளிகையின் உள்ளே என்னுடைய குழந்தைகள் 4 பேர் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், யாராவது போய் காப்பாற்றுங்களேன் என்று கத்தினாள். திடீரென்று சீடன் குருவை பார்த்து, குருவே, அப்புறம் என்ன ஆச்சு என்று பதட்டத்துடன் கேட்டான். குரு தான் சொல்லி கொண்டு வந்த கதையை தொடர்ந்து சொல்லலானார். அப்போது ஒரு பெரியவர் மாளிகைக்குள் ஓடினார். ஆனால் மாளிகையின் வழியில் எல்லாம் அடைப்பட்டிருந்தன. அங்கு ஒரு சிறிய வழி மட்டும் தெரிந்தது. ஆனால் அதற்குள் பெரியவர்கள் நுழைய முடியாது. உடனே பெரியவர், சீக்கிரம் வெளியே ஓடி வாங்க குழந்தைகளா, உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று குழந்தைகளை பார்த்து கத்தினார். விளையாட்டில் மும்முரமாக இருந்த குழந்தைகளின் காதுகளில் பெரியவர்களின் சத்தம் கேட்கவில்லை. உடனே அந்த சீடன் குறுக்கிட்டு, குருவே, அப்புறம் குழந்தைகளின் கதி என்ன ஆயிற்று என்று அனுதாப உணர்வோடு கேட்டான். அப்புறம் பெரியவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் குழந்தைகளை பார்த்து, செல்வங்களா, உங்களுக்காக நிறைய பொம்மைகள் வாங்கி வச்சிருக்கிறேன், சீக்கிரம் வெளியே ஓடிவாங்க என்று கேட்டுக்கொண்டார். உடனே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்க எல்லா குழந்தைகளும் வெளியில் வந்துவிட்டனர் என்று கூறி தான் சொல்லி வந்த கதையை முடித்து கொண்டார் குரு. ஆஹா, பெரியவரின் நல்ல யோசனைதான் ஐயா என்றான் சீடன். ஆமாம், பெரியவர் சாமர்த்தியமாக உள்ளே நுழைந்தது, குழந்தைகளை வெளியே கொண்டு வர பொம்மையை காட்டி தந்திரம் செய்தது ஆகிய இவையெல்லாம் தான் அந்த குழந்தைகளை காப்பாற்றியது என்று கூறினார் குரு. பின்னர் சீடனை பார்த்து, சீடனே,
உனது சந்தேகம் தீர்ந்து விட்டதா? நான் சொல்லி வரும் கதைகளின் மீது நம்பிக்கை எண்ணம் பிறந்து விட்டதா என்று கேட்டார். நல்லது குருவே, எனக்கு இப்போதும் ஒரு சந்தேகம் என்றான். சீடனே, கதையை உற்று கேட்டு அதில் ஒன்றிப்போய் இருந்தாயே, இன்னும் உன் சந்தேகம் தீரவில்லையா என்று கேட்டார். ஆமாம் குருவே, சந்தேகம்தான். எனது சந்தேகத்திற்கும் இப்போது நீங்கள் கூறிய கதைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான். சீடனே, உனக்கு இன்னுமா புரியவில்லை? சொல்கிறேன் கேள். இந்த உலகமே ஒரு எரியும் வீடு. நாமெல்லாம் அதில் சிக்கி இருக்கும் குழந்தைகள். தீயின் அபாயத்தை அறியாமல் உள்ளேயே இருந்துவிட்டால் எரிந்து சாம்பலாகி விடுவோமே. அதை தவிர்க்கத்தான் சில பொம்மை கதைகளை கூறி வெளியே இழுக்கின்றார்கள் சமூக அக்கறையுள்ள ஞானிகள். அவர்களின் கதையை கூறித்தான் உங்களையும் தெளிவுபடுத்துகின்றேன் என்று கூறினார் குரு. இதை கேட்ட சீடன், குருவே, மிக்க நன்றி. எனது சந்தேகம் தீர்ந்தது. நீங்கள் கதை சொல்வதற்கான காரணத்தை புரிந்து கொண்டேன் என்று குருவை வணங்கினான் சீடன். இந்த சம்பவம் கூறும் கருத்து என்னவெனில், குழப்பம் ஏற்படும்போது சந்தேகம் கொள்ளாமல் தெளிவு பெறும் வழியை தேட வேண்டும் என்பதாகும். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.